இன்னைக்கு நம்ம ஆட்டியோ மேசிங்கிற மான்வா சீரிஸோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி ஹீரோ கூட ஹீரோயினை பத்தி கேட்டிருப்பான். ரூயன், என் கண்ணு முன்னாடி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினி பாக்குறா. ரூயனா, கடைசியா அந்த பேரை சொல்லிட்டல. அதோட ஹீரோயினி சொல்றா, எனக்கு அதை பத்தி எந்த ஞாபகமே கிடையாது. பாஸ்ட் லைஃப்ல நீனும் நானும் எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அதோட ஏன்னா நான் வந்து வேற உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கேன், அதனாலதான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ பார்த்துட்டு சொல்றான், உனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லாம இருக்கிறது தான் நல்லது. நானும் அதை எல்லாத்தையுமே விட்டுடுறேன், அப்படியே மறந்துடுறேன். அதோட ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ வந்து ஜி ஆனா இருந்திருக்கலாம், டெலிண்டாவா இருந்திருக்கலாம், ரூயனா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜி ஆனா மனித உலகத்துல ஹீரோயின் இருந்தப்ப அவளுக்கு இருந்த உண்மையான பேரு, அது கூட ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே பாக்குறா, அந்த பேரு கூட இவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இவன் சொல்றான், நீ இது மாதிரி எந்த பேர் இருந்தாலும் சரி, எந்த உருவம் எடுத்தாலும் சரி, நீ எப்போதும் எனக்கு நீ தான். நீ எங்க இருந்தாலும் சரி, நான் எப்போதுமே உன்னை கண்டுபிடிச்சிருவேன். நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கிஸ் பண்ண. ஹீரோயினி அதை தான் உட்காந்து நைட்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் என்ன இப்படிலாம் சொல்றான், அப்ப நான் பாஸ்ட்டை பத்தி எதுவுமே யோசிக்க வேணாமா, என்ன நடந்துச்சுன்னு நான் எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாமா, இப்படியே இருந்துருட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அப்படியே அவ தூங்க. அப்படியேங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, ரூயனா இருந்தால நம்ம ஹீரோயினி, அவ போயிட்டு கிஸ்லின், அதாவது கிரவுன் பிரின்ஸ், அவன்கிட்ட போய் சொல்றா, இது மாதிரி ஹீரோ மேல எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, நான் அவனை லவ்வே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ரூயனா இருந்த நம்ம ஹீரோயினி கிரவுன் பிரின்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதை பத்தி தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், டெலிடா, நீ எந்த தப்புமே பண்ணல. என்னை நீ ஏமாத்திட்டு போயிருந்திருக்கலாம், என்னை விட்டு போயிருந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா நீ வருத்தப்பட வேண்டிய ஒரே விஷயம், என்னை நீ உயிரோட விட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வில்லத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. அந்த ரூயன் வந்துட்டு அந்த கிரவுன் பிரின்ஸ்ட மனசுலயே நினைச்சுக்கிட்டு தான் சொல்றா, இது மாதிரி பதட்டமா இருக்கக்கூடாது, அவனுக்கு நம்ம சொல்றது பொய்யா உண்மையான்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி இஸ்கான் மேல, அதாவது ஹீரோ மேல எனக்கு எந்த காதலுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது அப்படியே கனவு வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினை முழிக்க, என்ன கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பயே அங்க ரோஸ் வந்துடுறா. அப்படியே விடிஞ்சிருது. வாங்க டெலிண்டா, உங்களை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். காலையில வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான் ஹீரோயினிக்கு. நகை, ட்ரெஸ், அது இதுன்னு சொல்லிட்டு. இவ பாக்குறா, ட்ரெஸ் எனக்கு பத்துமான்னு தெரியல அப்படின்னு சொன்னா ஹீரோ சொல்றான், அதெல்லாம் உனக்கு கரெக்டா பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியும்னா, நான் தான் உன்னை நிறைய தடவை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவ ஐயோ ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்க, இன்னும் எப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, என்னன்னா இந்த போன சாப்டர்ல கூட இந்த நாட்டை பிடிச்சி இழுத்துருப்பான்னு, அவன் வந்து தப்பா எதுவும் பண்ணல, அந்த ட்ரெஸ் சைஸை பக்கத்துக்கு தான் அப்படி அவன் பண்ணியிருக்கிறான். இவ பாத்துட்டு இருக்கா, அப்பெல்லாம் அவன் பண்றதுக்கு என்கிட்டயே ட்ரெஸ் சைஸை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்பயே, சரி வா போலாம் டெலிண்டா, நம்ம போய் பை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போயிட்டு லேக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த பை ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோட்ட கேக்குறா, இது மாதிரி இவ வந்து ரூயனா இருந்தால, அப்ப நீங்களும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, என்ன நீ வந்து முழுசா நம்பணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம், போன தடவை பண்ண தப்ப நான் திரும்பி பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கிட்டக்க வர பார்த்தா அங்க ஒரு குரல், லேடி டெலிண்டா, என்னைய ஏமாத்த பாக்குறியா, இங்க ஃபேன்சி இருக்கப்ப அவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஏமாத்துறியா அப்படிங்கிற மாதிரி அவன் சத்தம் போட்டுட்டு இருக்க. இவ பார்த்துட்டு இருப்பாளா, ரோஸ் கூட தான் இவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தானே, அதில் வச்சு பார்த்துட்டு இருக்காளா. உடனே ஹீரோ கேட்கிறான், அவனை நீ என் கூட சேர்ந்து ஏமாத்துறியா அப்படின்னு சொல்றப்ப, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாளா. அப்பனா சரி, இப்பையில இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்டக்க வந்துட்டு, என்ன நீ ஏத்துக்கிறியா டெலிண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அப்படியே அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அந்த ஃபியான்சியா அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான் பேசுறதுக்கு, இது மாதிரி டெலிண்டா என்ன ஏமாத்திட்டா, அதனால இவங்க வந்து எனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா டெலிண்டாவோட அப்பா வந்து பயப்பில்ல எந்த காலமே இல்லாம இருக்காரு, ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே அந்த ஃபியான்சி பைய கெட்டவன் சொல்லிட்டு. இது மாதிரி அந்த ஃபியான்சியோட அப்பா வந்து கத்திட்டு இருக்காரு, என்ன உங்க பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, எப்படி பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு கத்த. நம்ம ஹீரோயினி சொல்றா, அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி நான் ஹீரோ கூட உட்காந்துருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்ப உடனே இவர் கத்துறாரு, என்ன நீ இப்படி சொல்ற, நீ வந்து ஒருத்தனோட ஃபியான்சி, நீ போய் இன்னொரு பையன் கூட தனியா இருந்திருக்க, இதுவே பெரிய தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கத்திட்டு இருக்க. பார்த்தா கரெக்டா அங்க ஹீரோ வரான். உங்க அப்பா பாக்குறாரு, என்ன கிராண்ட் டியூக் இஸ்கான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்படியே ஹீரோ படுக்க வந்துட்டு அமைதியா உட்காந்துருவான். நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டா, என்ன பத்தி தானே இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனையும் டெலிண்டாவையும் தானே சேர்த்து வச்சு பேசுறாங்க, அப்ப நான் இங்க இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல. அதோட அந்த ஃபியான்சி சொல்றான், எனக்கு தெரியும் டியூக், உங்களுக்கு முன்னால இருந்து டெலிண்டாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த லேக்ல வந்து காப்பாத்திருப்பான ஹீரோயினி, அப்பயே இந்த பையன் தப்பா தானே பேசிட்டு
இருப்பான். அதத்தான் திருப்பி சொல்றான். நம்ம ஹீரோ சொல்றான், "நான் அப்பயே சொல்ட்டேன். நான் அவள வந்து உதவி செய்யறதுக்கு தான் அங்க போனேன். அவள காப்பாத்த தான் செஞ்சேன். இப்ப நீ வந்து அதே மாதிரி பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கேட்க, உடனே ஃபியான்சி சொல்றான், "ஓ! அப்படியா? அப்பன்னா நேத்து நீங்க 2 பேரும் உட்கார்ந்திருந்தது, அதுவும் சும்மா நீங்க உதவி செய்ய போனதா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அது வந்து டெலிண்டாவுக்கு உண்மைய காட்ட. ஏன்னா டெலினா வந்து ஏமாந்து போயிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு உண்மைய காட்டுறதுக்கு தான் நேத்து நான் அங்க இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். "உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சி பார்த்தா, பின்னாடியே 2 பொண்ணுங்கள வந்து ஹீரோ வர வைக்கிறான். இத பார்த்துட்டு இந்த பையன் அதிர்ச்சியா உட்கார்ந்திருக்கான். என்னன்னா இந்த 2 பொண்ணுங்க கூட தானே அவன் வந்து பிசினஸ் போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணா இருந்தான். அதெல்லாம் பார்த்து இந்த பையன் பயந்து போய் அப்படியே உட்கார்ந்திருக்கான். ஹீரோ கேட்கிறான், "இவங்க 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுதாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றானா. "நீ பிசினஸ் போயிருந்த நாட்டுக்கு தான் நானும் வந்திருந்தேன். அப்பதான் தற்செயலா அத பார்த்தேன். அதனால டெலிண்டாவோட அப்பாவையும் கூப்பிட்டு அத நான் காட்டுனேன். இப்ப எங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த 2 பொண்ணுங்களும் உன்னோட ஆசை காதலிகள்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, "சீ அப்படிலாம் கிடையாது. யாரோ வந்து இத வேணுக்குன்னே பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க வந்தா எப்படி ஆசைய அடக்கிட்டு இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி இந்த லூசு பட்டுக்கு பேச, இப்ப ஹீரோ சொல்றான், "இப்பதான் இவங்க 2 பேரும் தெரியாதுன்னு சொன்னேன். நீ ஏன் வாய விட்டுட்டியா?" அப்படின்னு சொல்றப்ப, "உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரத்த காட்டுங்க." அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அப்பதான் ரோஸ் வரா. அவ வந்துட்டு, "இது மாதிரி என்ட்ட ஆதாரம் இருக்கு. இவரு ஒரு பொண்ண ஏமாத்துனாரு. அந்த பொண்ணே நான் தான். இது மாதிரி பாருங்க அவர் அனுப்பிச்ச லவ் லெட்டர்ஸ், கிஃப்ட்." அப்படிங்கிற மாரிலாம் காட்ட, டெலிண்டா பாக்குறா. ரோஸ் வந்து சொல்லிவிட வேணாம்னு நெனச்சா. பார்த்தா ரோஸே வந்து இது எல்லாத்தையுமே சொல்லி டெலிண்டாவோட அப்பா கிட்ட அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் காட்ட, அதுல இவனோட கையெழுத்து தானே இருக்கு. அவங்க அப்பா கோவம் வந்துருது. "ஏன்டா இவ்ளோ பண்ணிப்புட்டு என் பொண்ண பத்தி பேசுறியா? வெளில போடா." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயினியும் வந்து சொல்லிடுறா. "இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கவே கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாளா. அவ்வளோதான். அதோட அவன தொரத்தி விட்டுர்றாங்களா. அதுக்கடுத்து டெலிண்டாவும் ஹீரோவும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கா, எப்ப இவன் இது எல்லாத்தையும் பிளான் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம 2 பேருக்கு இடையில தொல்லையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் உன்ன வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படியே இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான். வாய் முழுக்க பல்லு தான். கார்ல பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு சிரிக்கலாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதோட வந்து ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, இந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கானே கிஸ்லின். இந்த கிரவுன் பிரின்ஸ் கிஸ்லின் தான் இந்த கதையோட உண்மையான ஹீரோவே. அவன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து ரூயனா இருந்த நம்ம ஹீரோயினிய லவ் பண்ணியிருக்கான். ஒருவேளை அவன் டெலிண்டாவ பார்த்துட்டா அவனும் கண்டுபிடிச்சுருவான் இது ரூயன்னு சொல்லிட்டு. அதனால நடக்க போற அந்த பார்ட்டில 2 பேரையும் சந்திச்சுக்க விடக்கூடாது. 2 பேரும் தனியாவே பேசிக்க கூடாது. அது மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணி தடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படிங்க அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினிய தான் காட்டுறாங்க. அவ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது மாரி ரோஸ மன்னிச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ இப்படி மேய்டா இருந்துகிட்டு தப்பு பண்ணிட்டால. அதனால அவர் வந்து சொல்றாரு, "அப்பலாம் ஏத்துக்க முடியாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இவ சொல்றா, "எல்லாமே அவள பத்தி எனக்கு தெரியும்." அது மாரி நெறையா சொல்லி அவர் மனச மாத்தி எப்படியோ மன்னிக்க வச்சுர்றா. அதே மாதிரி ரோஸ்ட்டயும் வந்து சொல்றா, "நீ வந்து இங்க இருந்துலாம் கிளம்ப வேணாம். என் கூடயே இருந்து" அப்படின்னு சொல்றப்ப அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப, "நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே. அதனால நீ எப்போதும் என் கூட தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இங்க எல்லாமே சமாதானம் ஆயிடுதா. அப்படியே அங்க பெரிய பார்ட்டி நடக்க போற நாள் பேலஸ்ல. அதுக்கு நம்ம ஹீரோயினி அழகா கிளம்பி வந்திருக்கா. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இவளுக்கு இப்ப ரீசென்ட்டா இருந்த அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சாம். அப்படிங்கிற மாரிலாம் இவள பத்தி ஏதோ குசு குசுன்னு அங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காளா, அங்கதான் பார்த்தா அரசரும், அரசரோட 2 பையனும் வராங்க. ஃபர்ஸ்ட் பையன் அவன் தான் கிரவுன் பிரின்ஸ் கிஸ்லின் லூக் ரொசான். அடுத்து இஸ்கான் அதான் நம்ம ஹீரோ. இவங்க 2 பேருமே வராங்களா. ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினியும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா ஹீரோ தான் இவளுக்காக இந்த நகையும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிஃப்ட் குடுத்துருக்கான். நான் குடுத்த கிஃப்ட் எல்லாமே அழகா இருக்கு. உனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, "சரி வா போய் அரசர பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கூட்டு போக, அதே நேரம் குறுக்கைல அந்த அண்ணன் வந்துடுறான். அவன் வந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு, "வா உன்ட்ட நான் பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ "அதெல்லாம் வர முடியாது" அப்புட்ன்னு சொல்றான். "நீ என்ட்ட ஏதோ சொல்லணும்னு நெனைக்கிற தானே சொல்லு" அப்படிங்கிற மாரி அந்த அண்ணன் கேட்டுட்டு மேல கை வைக்கலான்னு வரப்ப, ஹீரோ வந்து அவன் கைய புடிச்சுக்கிறான். புடிச்சுட்டு "நான்லாம் உன்ட்ட எதுவும் சொல்லணும்னு தோணல" அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மொறச்சுக்கிட்டே 2 பேரும் நிக்கிறாய்ங்க. ஹீரோயினி பார்க்குறா, "ஐய்யய்யோ! அண்ணன் தம்பி சண்டை போட்டுருப்பாய்ங்க போலயே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதோடயே இந்த பார்ட்ட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் சீக்கிரமா வந்துரும். அதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.